என்ன சார் நேற்று விஜய் மாநாடு ஒரே பரபரப்பாயிடுச்சு போல இருக்கு, சிங்கம் புலி அப்படி இப்படின்னு அளந்து விட்டுருக்காரு. சிங்கம் வேட்டையாடுறதுக்கு தான் வெளியே வேணும் அப்படிங்கிறாரு. அப்ப சட்டமன்றத்துக்கு தான் நேரா போவேன், மக்கள் எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. இல்ல, டைரக்டா முதலமைச்சர் சேர்ல மட்டும்தான் உட்காருவாரு. ஆமா, நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து அண்ணா போட்டோ போட்டிருக்கீங்க, ஆமா, அது இல்லாம எம்ஜிஆர் போட்டோ போட்டிருக்கீங்க. எம்ஜிஆரும் அண்ணாவும் எப்படி இந்த களத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னு தெரியும். நான் வெளிப்படையா கேட்கிறேன் விஜய் அவர்கிட்ட, உங்களுக்கு எம்ஜிஆரை விட அண்ணாவை விட கூட்டம் அதிகமா? கண்டிப்பா இல்ல. உலக வரலாறுலேயே ஒரு அண்ணாவை போன்ற ஒரு தலைவன் இறந்தப்போ கூட்டின கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவனுக்கும் கூடலை. அண்ணா கால்நடையாக தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய தம்பிகளை பார்க்கறதுக்காக நடந்தே போனவர். அந்த காலகட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் பார்க்க போறாரு அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் ஒன்றும் மிட்டா மிராசுதார் கிடையாது. அன்னைக்கு இருந்தவங்க திமுகவில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான், ஒரு சின்ன 2 ஏக்கரா வச்சு நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பார். அண்ணா நேராக களத்து மேட்டில் போய் பார்ப்பார். ரெண்டாவது, அண்ணா அவர்கள் வந்து ஒரு கலாச்சாரத்தை திமுகக்குள்ள அவர் வந்து கொண்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த திமுகன்ற கட்சிக்குள்ள இருக்கிறவங்க வந்து யாருமே தொண்டர்கள் கிடையாது, அவர் ஒரே குடும்பம், திமுகன்றது ஒரே குடும்பம் அப்படின்னாரு. என்னோட தம்பிகளோட இல்ல திருமணத்துக்கு போங்க, யாரா இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க அப்படிலாம் கிடையாது, இல்ல திருமணத்துக்கு போய் நேரடியாக நிற்பாங்க. அந்த கல்ச்சரை தான் பின்னால எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அவர் இன்னைக்கு வந்து இளைஞர் அணியினுடைய செயலாளர் இருக்காரு. இளைஞர் அணியில் நடக்கக்கூடிய எந்த வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணா உருவாக்கினது தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இந்த மன்றம், அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அண்ணாவினுடைய ஒரு மிகப்பெரிய கனவு. அண்ணா களத்தில் நின்றவர். நம்ம எம்ஜிஆர் மீது விமர்சனம், அவர் வந்து ஒரு பிம்பச்சரை, இதெல்லாமே இருக்குதான். அவரோட பிம்பத்தை வச்சு தான் எம்ஜிஆர் வந்து வர்றாரு. ஆனாலும் எம்ஜிஆர் உண்மையிலேயே வந்து அவருடைய கிரவுண்ட் லெவல்ல போய் வேலை பார்த்துருக்காரு. ஆமா, தொகுதியா போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வெள்ளம் வந்தா இறங்கி போகணும். நான் வந்து சிங்கம், நான் வரமாட்டேன், வெள்ளம் வந்துருச்சு, நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், ஏதாவது வேட்டையாடும் போது தான் வெளியே வருவேன்னா, நாளைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா நான் சிங்கம் வரமாட்டேன்னா அது வேலைக்கு ஆகுமா? நீங்க வந்து அண்ணா பீரியடுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு நாட்டுல, நீ வந்து பிஜேபி என்னுடைய எதிரின்னு நீ சொல்ற, முதல் எதிரியே பிஜேபி தான் காட்டுற. இன்னைக்கு பிஜேபி தேர்தலையே சூறையாடிட்டு இருக்கு, தேர்தலே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரோடா வண்டியில வச்சுட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கு, மக்கள் கூட்டமா சேர்றாங்க. அதை விடவா நீங்க ரோட்ல இறங்கி நடந்தா கூட்டம் சேர போகுது? ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ சாதாரணமா வந்துடல, அவர் ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்க குடும்பத்தை வந்தார். அவர் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. நேருடைய பேர், இந்திரா காந்தியினுடைய பேர், இரண்டாவது பல்லாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி. பரம்பரையா வந்து ஒரு பெரிய அவங்க குடும்பத்துல இருந்து 3 பிரதமர்கள் வந்திருக்காங்க, 4 பிரதமர்கள் வந்திருக்காங்க. அத்தனை அரசியல் செல்வாக்கு இருக்கு. இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர், இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், அவர் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காரு மக்களுக்காக. ஏன் போராடுறாரு? மக்கள் போய் சேரணும். தேர்தலை இந்த பிஜேபி எப்படி சூறையாடிட்டு இருக்கு அப்படின்ற கருத்து போய் சேரணும். தோளோட தோல் நிக்கிறார், எல்லாருக்கும் கை கொடுக்கிறார், தன் கூட இருக்க இந்த பாடி கார்ட்ஸை கூட அந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு, யாரையும் விடல. ஆனா நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்களா? விஜய் அவர்கள் அந்த ரேம்ப் வாக் பண்றாரு, அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கா? முதல்ல நீங்க ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுடைய தொண்டர்களை ஒரு அரசியல் படுத்துற வேலையில நீங்க இறங்கி. அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து தொண்டர்கள் சொல்றதை விட ஒரு யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒரு பலமா இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வர்றாங்க, இவங்களை எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க முதலமைச்சர்களையும் அது மட்டும் இல்லாம மினிஸ்டர்களையும் ஊழல்ங்கிற பேர்ல 30 நாள்ல தூக்குறதுக்கான சட்டம் ரொம்ப அயோக்கியத்தனமான சட்டம் அது. ஏன்னா இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ இந்த பாஜக எப்படி பயன்படுத்துது நமக்கு தெரியும். நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எல்லாத்தையும் தான் கைக்குள்ள போட்டுட்டு யாரை தூக்கணுமோ அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னா கூட சட்டம் இல்லாமலே. ஆமா பானு, நம்ம சொன்னா கூட இதுல ஒரு பயாஸ்ட்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீங்க இடியை பார்த்து கேக்குது, உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்னன்னு கேக்குது. நீங்க 6000 வழக்கு போட்டிருக்கீங்க, 8000 வழக்கு போடுறீங்க, எத்தனை பேருக்கு மேல குற்றத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க கேக்குறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுறான், நீ இடியை பயன்படுத்தி எப்படி மற்ற கட்சிக்காரன் கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கேன்னு பாஜகவை பார்த்து காரி துப்புறான். நான் என்ன கேட்கிறேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஐடி, சிபிஐ எல்லாம் மோசமா பயன்படுத்துது பாஜக. இது குறித்தான அவேர்னஸ் உங்களுடைய கட்சிக்காரன் கொடுத்தீங்களா? புதுசா சட்டம் கொண்டு வர்றாங்க, மாநில முதலமைச்சர்களே காலி பண்ற சட்டம், அதை நீங்க உங்க தொண்டர்களுக்கு கொண்டு சேர்த்தீங்களா? நாளைக்கு விஜய் அவர்களே சிஎம்மாவே வந்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு அங்க ஒரு பவருமே இருக்காது. இந்த சட்டம் வந்துருச்சுன்னா விஜய் தூக்கணும்னு நினைச்சாங்கன்னா விஜய் மேல ஏதோ ஒரு கேஸை போட்டு 30 நாள் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால ஒண்ணு இல்லாம இன்னைக்கு ஆகிட்டாங்க, ஹேமந்த் சோரன். இப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த சட்டம் இல்லாத போதே இந்த நிலைமை. அப்போ சட்டம் வந்துருச்சுன்னா நாளைக்கு விஜய் அவர்கள் மேல இப்படி ஒரு பொய்யான கேஸை தூக்கி உள்ள போட்டு 30 நாள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு விஜய் சிஎம் கிடையாதுன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த தெளிவுரை உங்க தொண்டர்கள் கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்களா? நான் வெளிப்படையா விஜய்கிட்ட கேட்கிறேன், நீங்க உங்க கட்சிக்குள்ள
ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்தா என்ன பிரச்சனை? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து 5th ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷனால நம்ம எவ்வளவு மோசமா பணத்தை இழந்துகிட்டு இருக்கோம். உன் கட்சிக்காரனை கொண்டு போய் சேர்த்தீங்களா? ஜிஎஸ்டியால தமிழ்நாட்டினுடைய திருப்பூர், நாமக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு ஆம்பூர்ல இருக்கிற லெதர் ஃபேக்டரியில இருந்து எல்லாமே வந்து மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டியால நமக்கு ஏற்பட்ட சிறு குறு தொழில் நலிவு குறித்து உங்க தொண்டர்களுக்கு வகுப்படுத்தீங்களா? அவங்கள்ட்ட ஒரு அரசியல் உரையாடலை கிரியேட் பண்ணீங்களா? இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நீங்க வேறங்க, எல்லாம் விஜய் வந்த உடனே எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. என்னங்க மாநாடே ஆரம்பிக்கல, எல்லாம் கிளம்பி போறீங்கன்னா? இல்ல, அவர் வந்தாரு, அவரை பார்த்துட்டோம், நாங்க கிளம்புறோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, தன் தலைவன் என்ன பேசுறான்ற ஒரு பொறுமை கூட உங்களுக்கு இல்ல. அவர் என்ன கருத்து சொல்ல வராருன்னு கேட்கிற பொறுமை கூட இல்ல. அப்ப நீங்க என்ன அரசியல் பண்றீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மாநாடு நடத்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் நடத்திருக்காங்க, திமுக நடத்திருக்கு, எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இது பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த உட்காந்து கவனிக்கிற பொறுமை கூட உங்களுக்கு இல்லைன்னா இதெல்லாம் என்ன மனநிலை? இப்ப இந்த ரீல்ஸ் பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மனநிலையில் தான். ஒரு ரீல்ஸ் நல்லா இல்லை, இன்னொரு ரீல்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வீடியோ என்ன கருத்தை சொல்ல வருது அப்படின்ற பொறுமையே இல்லாத ஒரு தலைமுறையை தான் இன்னைக்கு விஜய் அப்படின்றவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோன்ற பயம் நம்மளுக்கு. நானும் விஜய் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கட்சியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல இருக்கணும், நீங்க அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு வராது. ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்குல்ல, முதல் லேயர், 2வது லேயர் இருக்கும் இல்லையா? இப்போ திமுக முதல் லேயர், 2வது லேயர் இருக்கும். அதே மாதிரி அதிமுக முதல் லேயர், 2வது லேயர் இருக்கும். இது மாதிரி காங்கிரஸ்ல இருக்கு. இது மாதிரி ஒரு லேயர் 2 லேயர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் நீங்க வந்து எஜுகேட் பண்ணாம உங்க கட்சியை நீங்க ரன்னே பண்ண முடியாது. நான் என்ன கேட்கிறேன், இந்த கட்சி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இது மாதிரியான ஒரு மோனோப்புலியான அரசியலை வந்து முன் வச்சாங்க. அது முன்வைக்கும் போது இவர் திமுகலிருந்து எம்ஜிஆர் வெளியே போகும்போது ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அவர் கூட போனவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு டீமாக போனாங்க, நாலேஜபிளாக போனாங்க. அது கிரவுண்ட் வரைக்கும் இருந்துச்சு. இவருக்கு எம்ஜிஆர் மன்றம் இருந்ததுனால எம்ஜிஆருக்கு அந்த செல்வா கூட இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா டேக் ஓவர் பண்ணி அதை கொண்டு போனாங்க. இப்போ அவங்க இல்லைன்னு உடனே அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் முதலாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கு. இந்த பிம்பம் பத்தாது. நீங்க எஜுகேட் பண்ணாம, உங்களுடைய தொண்டர்களை எஜுகேட் பண்ணாம, பொலிட்டிசைஸ் பண்ணாம உங்க கட்சி நிக்காது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவான் வந்து, அதுக்கப்புறம் கட்சி இல்லாம போயிடும். அதாவது நீங்க சொல்றது ரொம்ப சரியான பாயிண்ட். நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு போனீங்க பாத்தீங்களா, எம்ஜிஆருக்கு அப்புறம் நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க, சரத்குமார் அவர்கள் வந்தாங்க, விஜயகாந்த் வந்தாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தவங்க யாருன்னா விஜயகாந்த் மட்டும்தான். மற்றபடி யாருமே ஜெயிக்கல. கமலஹாசன் அவர்களுக்கு நிறைய ஃபேன் இருக்கு, ஆனா அவரால் எந்த ஒரு இடத்துலையுமே பெருசா ஜெயிக்க முடியல. ஆனா ஏன் விஜயகாந்த் ஜெயிச்சாரு அப்படின்ற கேள்வி இருக்கு பாத்தீங்களா. விஜயகாந்த் பண்ண பணிகள் அவ்வளவு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொந்த செலவுல மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்தாரு, பெண்களுக்கு நிறைய இது பண்ணாரு, பர்சனலா தன்னோட காசு எடுத்து அவர் செலவு பண்ணாரு. பர்சனல் கேரக்டராகவே சினிமா துறையில பேட்டி கொடுக்குற எல்லாருமே வந்து ஒரு நல்ல பேர் சொல்றாங்க. ரெண்டாவது, தொகுதியில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போய் களத்துல நிப்பாரு. நீங்க வந்து தொகுதியை விட்டுருங்க. அவர் சினிமா துறையில இருக்கும் போதே மக்கள் என்ன, அதாவது அந்த சினிமால இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிடுவாருங்க. ஒரு பொண்ணோட செயினை ஸ்டாச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க, ஓடினாரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு. ஒரு சாதாரண ஆள் எப்படி இறங்கி ஓடுவாரோ, தான் ஒரு ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தை மறந்து ரோட்ல ஓடி போய் அந்த திருடனை மடக்கி பிடிச்சாரு. அப்படிப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் தொகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை களத்துல வந்து இறங்கி போராடுவாங்க. அவர் அதை பத்திலாம் எதுவுமே நினைக்க மாட்டார். ஆனா நீங்க இன்னுமே ஒரு ஸ்டார் என்ற மனநிலை இருந்தீங்கன்னா நீங்க எப்போ களத்துக்கு வர்றது? களம்னாலே என்ன, இறங்கி இப்ப வேலை செய்ய. விஜயகாந்த் மதுரை போனோன்னு விஜயகாந்த் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. அவரு அவ்வளவு விஜயகாந்த், அதாவது அவர் என்ன பண்றாருன்னா விஜயகாந்தோட பேரை அப்படியே கிளைம் பண்றாரு. இதனால்தான் பிரேமலதா அவர்கள் ரொம்ப முன்னாடியே தெளிவா சொன்னாங்க, விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நல்லா பாருங்க, அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது அவங்க ரூல்ஸ் போடாம இருந்தா விஜயகாந்த் படமும் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஏன் விஜயகாந்த் அவர்களுடைய பேரை வந்து நீங்க கிளைம் பண்றீங்க? அவர் சொந்த காசு செலவு பண்ணி ஒரு கட்சி கட்டமைச்சு வச்சிருக்காரு, பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அந்த பேரை சம்பாரிச்சு அதை கிளைம் பண்றதுக்கு அவர் பையன் இருக்கு, அவர் கட்சி இருக்கு. நீ எதுக்கு அதை கிளைம் பண்ற? ஆக்சுவலி அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்க அப்பவே ஸ்டார் தான். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே விஜய் ஸ்டார் தான். விஜய் அண்ணா கூட பழகிருக்கேன். விஜய் அண்ணா கட்சி தேமுதிக இறங்கி வேலை செய்ய வேண்டியதானே? ஒண்ணு வேண்டாம், அவர் கட்சியில போய் நீ கொஞ்ச நாள் இணைஞ்சிருக்க வேண்டியதானே? அதைத்தான் நான் கேட்கிறேன். விஜயகாந்த் கோர் பாலிடிக்ஸ்குள்ள வர்றாரு, அவரோட ஞாபகம் வருதுங்கிறீங்க. உங்களுக்கு லைஃப் கொடுத்தது அவர் தான், அது அவங்க அப்பாவே சொல்லுவாரு. அவர் பையனுக்கு நீங்க லைஃப் கொடுத்துருக்கலாம்ல. ஓ, உங்களை வந்து அன்னைக்கு செந்தூர பாண்டியன் படத்துல கையை பிடிச்சி தம்பி கேரக்டர், அன்னைக்கு அவர் பெரிய ஸ்டார், இவர் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு விஜயகாந்த்ன்றவர் இவருக்காக, சந்திரசேகருக்காக இறங்கி நடிச்சார். சந்திரசேகர் வீட்டுல போய் விஜயகாந்த் கிட்ட உட்கார்ந்து இப்படி தம்பி நடிக்க வைக்கலான் இருக்கேன், இப்படி இருக்கு, நீங்க வந்து பண்ண முடியுமான்னு கேட்டப்ப காசு ஒரு பைசா வாங்காம அந்த படத்தை நடிச்சு யாருமே வளர்த்து விட மாட்டாங்க சினிமான்றது இன்னொரு நியூஸும் கூட. அப்படி இருக்கும்போது உங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டார்ல, அந்த குடும்பத்தை நீங்க என்ன செஞ்சீங்க?
நான் என்ன கேட்கறேன், அவர் எலெக்ஷனுக்கு வந்தாருல, ஆமா. அப்ப நீங்க கூட போய் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே. சப்போர்ட், நீங்க பிரச்சாரமே வேணாம், என்னுடைய ஆதரவு விஜயகாந்த் அவர்களுக்குன்னு சொல்லியிருக்கலாமே. மேடையில போய் பேசியிருக்கலாம், அறிக்கை கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் இல்ல, நீங்க ஒரு மேடை போட்டு அவர் பேரை கிளைம் பண்றீங்களே, அது தப்பு தானே அது? அப்ப அவருன்னு உருவாக்கி வச்சுட்டு போனதெல்லாம் நீங்க வந்து விஜயகாந்த் அப்படின்ற பேரை வச்சு, அதுவும் எப்படி எம்ஜிஆர் அதாவது அண்ணாவா, எம்ஜிஆரா, விஜயகாந்தா, அதுக்கப்புறம் இவரா, இவங்க அதாவது கொஞ்சம் அதை பின்னோக்கி அப்படியே பார்க்கணும். அவங்களாம் அரசியல் எப்படி வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க, அடித்தட்டுல இருந்து வந்தாங்க, எல்லாரும் மக்களை இணைஞ்சு பண்ணாங்க. நான் வந்தா கூட்டம் சேர்ந்தோன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ரோட்ல நடக்கிறாரு, கூட்டத்தை பாருங்க, பீகார்ல போய் எங்கேயோ போய் பாருங்க. அந்த கூட்டத்தை விடவா நீங்க ரோட்ல இறங்கி ஒரு 10 கூட்டத்துக்கு வரட்டும், கூட்டம் வரட்டும், 10 கூட்டத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி பானம். என்ன அப்படின்னா, அவர் 10 கூட்டம் 20 கூட்டத்துக்கு இறங்கிட்டார் அப்படின்னா, அடுத்தடுத்த கூட்டம் வரும் பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு ஆள் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பிம்ப அரசியல் அப்படிங்கிறது அந்த கிரேஸ் போயிடும். ஒரு 10 பேரை பார்த்துட்டா ஆமா விஜய் வருவார் அப்படின்னு ஒரு கிரேஸ் போயிடும். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரேஸ் ஏன் வருதுன்னா ஒன்லி ஃபார் சினிமா, அதுக்காக தான் வருது. பட் ஆனால் ராகுலுக்கோ இல்லை அண்ணாவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் இருக்குது பத்தியா, இது ஒரு சினிமா கிரேஸ் கிடையாது. பார்ட்டி அவங்களோட எந்த அளவுக்கு வந்து இணைஞ்சிருக்கு, அதில் ஒரு சித்தாந்த பிடிப்பு இருக்கு, இதில் தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து விஜய் ஏன் வரமாட்டேங்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம்னா இந்த கிரேஸ் போயிடுமோ, அந்த கரிஸ்மான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காலி ஆயிடுமோ அப்படி. இவர் ஆமா நம்மள மாதிரி தானே இருக்கார் விஜய், அவனு காலி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறார் விஜய். யாரோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. தேர்தல் வரைக்கும் நீங்க இப்படியே இருங்க, தேர்தல் அப்போ வாங்க, ஓட்டு வந்துடும், நம்ம சிஎம் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது டோட்டலி ராங் கால்குலேஷன், ஒண்ணுமே இல்லை, 200% ராங் கால்குலேஷன். நேற்று பேசும்போது கூட அங்கிள் ஸ்டாலின் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஸ்டாலின் அவர்கள் திமுக விமர்சிக்கிறீங்க, அவங்க பொண்டாட்டி அவங்க அப்பாவா பாக்குறாங்க, அதனால தான் இவர் அங்கிள் ஸ்டாலின். எல்லா பெண்களும் அவங்க அப்பாவா தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவருடைய மனைவி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கூட இரங்கல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. அதனால விஜய் அவங்க பொண்டாட்டிக்கு அவங்க வந்து அப்பாவா பாக்குறாரு. அதாவது விஜயோட மனைவி சங்கீதா ஸ்டாலின் அவர்களை அப்பாவா பாக்குறாங்க, அதனால தான் இவர் அங்கிள் கூப்பிடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து ஸ்டாலின் நீங்க வந்து அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வரை நீங்க வந்து விமர்சிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கு, அதுல உங்களுக்கு சக்சஸான திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் கூட விட்டுருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் செய்யல, இதெல்லாம் விமர்சனமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்க தொண்டர்கள்ட்ட சொன்னீங்களா? இப்போ இந்த திட்டம்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரவே இல்லை, அவங்க இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க கொண்டு வரல, இதெல்லாம் முயற்சி பண்ணிருக்கணும், செய்யல. இப்படிதான் ஒரு எதிர்கட்சியா வந்து நிக்கணும். அதாவது ஒரு ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணனா அந்த கட்சி இதெல்லாம் செய்யல, இதெல்லாம் மனன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணல, ஏன் பண்ணல, இதெல்லாம் ஒரு மாநாடுனா என்ன, முதல்ல மாநாடுனா ஒரு தலைப்பு இருக்கணும், அந்த தலைப்பை பத்தி நீங்க விவாதிக்கணும், மக்கள் கிட்ட அந்த கருத்தை, உங்களுடைய தொண்டர்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா மாறா உங்க கட்சியில இருக்க எல்லாரும் ஆதவ அர்ஜுனால இருந்து விஜய் வரையும் என்ன பண்றீங்க, திமுகவை திட்டுறீங்க, அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், கரெக்ட், திமுக எதிரி, பாஜக எதிரி, திமுக திட்டுறதாவே இருக்கட்டும். ஏன் பாஜகவை திட்ட மாட்டேன்? இவ்வளவு பெரிய ஆபத்தான சட்டங்கள், இவ்வளவு பெரிய ஆபத்தான செயல்கள் பாஜக செஞ்சு கொண்டே இருக்கு, ஏன் நீ ஒரு கண்டிப்பு அங்க வைக்கல? அப்ப யாரை பார்த்து நீ பயப்படுற? அப்ப இவ்வளவு பயப்படுறாரு, நாளைக்கு நீ சிஎம்மா வந்து உட்காந்து எப்படி நீ சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை செய்ய போற? சரி, அதிமுக விமர்சிங்க. ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய கரப்ஷன் குற்றச்சாட்டுல ஜெயலலிதாக நான் இறங்கி பிரச்சாரம் பண்ணவருங்க விஜய், அவர் எங்க இருந்துங்க அதிமுக விமர்சனம்? இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணி சிறைக்கு போன ஜெயலலிதாவும் நீங்க விமர்சிக்க மாட்டீங்க. ஆனா ஊழலுக்கு எதிரான கட்சி, நாங்க ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், உங்களுக்கு விமர்சனம் வந்துருச்சுல, நீங்க இவங்க என்னென்ன தப்பு பண்றாங்கறத வெளிப்படையா அவங்க தொண்டர்கள்ட்ட சொல்லுங்கிறேன். ஆமா, அதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பொலிட்டிக்கலா அப்ரோச் பண்றதுங்கிறதே ஒரு திமுகவுக்கு ஓட்டு போடாத, அதிமுகவுக்கு போடாத, பாஜக போடாத, காங்கிரஸ் போடாத, தாவேகாக்கு போடு. ஏன் போடணும்? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அதிமுக என்ன பண்ணுச்சு, திமுக என்ன பண்ணுச்சு, பாஜக என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? இப்படி எல்லாம் நாட்டை குடிச்சவர ஆகிருச்சு, நான் வந்தா இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு தெளிவான கருத்தை கொண்டு போய் உன்னுடைய தொண்டர்கிட்ட சரி, அவங்க கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டா விஜய் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல நீங்க அரசியல் படுத்துங்க. நாளைக்கு அவங்க போய் உங்க கட்சியை பத்தி பேசணும்னா அவங்க முதல்ல அரசியல் பண்ணணும். ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, இந்த மாதிரி அண்ணா கொண்டு வந்ததை என்னைக்கோ திமுக, அதுவும் கலைஞர் கருணாநிதி அண்ணாவுடைய அந்த கொள்கையை ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணிட்டாரு. என்ன காலி பண்ணிட்டாரு? அன்னைக்குல இருந்து திமுக இன்னைக்கு வரையும் இந்தி எதிர்ப்பு தான் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு அண்ணா இந்தி எதிர்த்தாரு, இன்னைக்கும் திமுக இந்தி எதிர்த்துட்டு தான் இருக்கு. அன்னைக்கு அண்ணா இருமொழி கொள்கையை எதிர்த்தாரு, இன்னைக்கும் திமுக இருமொழி கொள்கையை எதிர்த்து தான் இருக்கு. அன்னைக்கு அண்ணா இந்த மாதிரியான இந்த மதசார்பின்மை சமூக நீதி பேசினாரு, இன்னைக்கும் திமுக சமூக நீதி தான் பேசிட்டு இருக்கு. அன்னைக்கு அண்ணா இதே இந்துத்துவ அதாவது மதவாதத்தை வேண்டான்னாரு, இன்னைக்கும் திமுக மதவாதத்தை வேண்டாம் தான். அன்னில இருந்து இன்ன வரைக்கும், அதாவது அண்ணால ஆரம்பிச்சு கலைஞர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு உதயநிதி வரைக்கும் அந்த அந்த கொள்கைன்றதுல
ஒரு பிசறு கூட தட்டாம மாறாம இன்னி வரைக்கும் திமுக வந்து அப்படியே கொள்கையை கடைபிடிச்சுதான் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா ஆந்திரா அந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்து சிலர் வந்து பேசுறாங்க. அதாவது நான் பார்ப்பேன், இந்த ரீல்ஸ்ல பார்ப்பேன். நீங்க ஆந்திராவை கம்பேர் பண்ணி பாருங்க, பக்கத்து ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க, தமிழ்நாடு வந்து இன்னும் வளர்ச்சியில, தயவு செய்து போய் கூகுள்ல பாருங்க எந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தெரியும். நீங்க ஒன்றும் வேண்டாம், அந்த அரசியலே பட வேண்டாம், கூகுள்ல போய் நீங்க தட்டி பாருங்க, எல்லா டேட்டாஸ் இருக்கு. ஒன்றிய அரசே சொல்லுது தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்துலயும் நம்பர் 1. கூகுள்லாம் வேணாம் போனோம், டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சு. இல்ல இந்த தலைமுறை கூகுள தானே நம்பி இருக்கு. நீங்க ஒண்ணு வேணாம், கூகுள்ல போய் தட்டுங்க. இந்தியாவுடைய சிங்கப்பூரா இருந்துட்டு இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஆந்திராவோட, கர்நாடகாவோட, கேரளாவோட கம்பேர் பண்ணாதீங்க. வளர்ந்த நாடுகள் சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளோட தமிழ்நாடை கம்பேர் பண்ணுங்க. இந்தியாவோட சிங்கப்பூர், இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலே தனி மனித வருமானம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. கல்வியில தமிழ்நாடு முதல் நிலையில வந்திருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இந்தியாவில தான் இருக்கு, ஐடி செக்டார்ல பூமா இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மாநில, அதாவது மொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி, ஓராண்டு வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய சராசரியை விட தமிழ்நாடு வளர்ச்சி அதிகம். ரெண்டாவது சொல்றாரு திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஐயா, இதே இதுல ஒரு என்ஜிஓ அமைப்பு எடுத்திருக்காங்க, சர்வே எடுத்திருக்காங்க. மொத்த இந்திய நாட்டிலேயே தமிழ்நாட்டில், அதுவும் சிட்டியில 1 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டியில பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய சிட்டி எதுனா சென்னைன்ற அப்படின்னு அந்த டேட்டாவே சொல்லுது. ரெண்டாவது திருச்சி வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கணும் டெய்லியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹிந்துவில் என்ன வருதுன்னு பார்க்கணும். டேட்டா இப்படி இருக்கும்போது ஏன் பொய்யான ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு இது இல்லை, அது இல்லை. உங்களுக்கு இங்க எல்லா நலத்திட்டங்கள் நல்லா நடந்துட்டு இருக்கு. ரெண்டே விஷயம்தான், நீங்க வந்து தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கட்டமைச்சிட்டே இருக்கீங்க. கரெக்ட், தலித்துகள் பாதுகாப்பு இல்லை. கவின்ற ஒரு பையனை இன்னைக்கு அப்பா அநியாயமா கொலை பண்ணாங்கல்ல, திமுக எதிர்த்து பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் விஜய் அவர்களுக்கு. ஏன் இந்த மேடையை அவர் யூஸ் பண்ணிக்கல? ஏன் கவினை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல விஜய் அவர்கள்? அப்ப நீ என்ன தலித்துகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற? எந்த கேள்வி வருது இல்லையா? நீ எவ்வளவு அழகா ஒரு ஆளுங்கட்சியை வச்சு செஞ்சிருக்கலாமே இந்த மேடையில, ஏன் பேசல? அப்ப இந்த அரசியல் கூட பேச தெரியாத நீங்க அடுத்த இளம் தலைமுறைக்கு பாதுகாப்பா? தலித் மக்களுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? அதாவது அவருக்கு வந்து ஒரு மேடை, இவ்வளவு பெரிய மேடை, இவ்வளவு பெரிய கூட்டம், அதுக்கு முன்னாடி எந்த விதமான பொலிட்டிக்கல் அட்ரஸுமே பண்ணாம ஒரு கூட்டத்தை, ஒரு ஜென்ரேஷனை, ஒரு இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தாம வெறும் ஒரு பிம்பச்சிறைகளை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. அது மிகப்பெரிய ஆபத்து. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு தலைமுறை ஆபொலிட்டிக்கலா அரசியல் நீக்கம் செய்வதை தடுத்தாக வேண்டும். இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும். விஜய் அவர்கள் உண்மையிலே நீங்க வர்றதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க உங்கள் பின்னாடி சேர்ந்து இருக்க கூட்டத்தை எப்படி அரசியல் படுத்த போறீங்க? எப்படி நீங்க அவங்களுக்கு அரசியல புரிய வைக்க போறீங்க? நாட்டுல என்ன நடக்குதுன்ற உண்மையை சொல்லி நீங்க கொண்டு வாங்க அப்படின்றதா எங்களோட கருத்து. பொய்யான பிம்பத்தை கட்டமைக்காதீங்க. நாளைக்கு நீங்க உங்களுடைய இந்த முதல்வர் பதவிக்கு நீங்க ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த முதல்வர் பதவிக்கே இன்னைக்கு பாஜக ஒன்றிய அரசு செக்கு வச்சிட்டு இருக்கு. நாடு வேற நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க எல்லாம் சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க இறங்கி. இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து நீங்களும் அரசியல் படுங்க, உங்க தொண்டர்களையும் அரசியல் படுத்துங்க அப்படின்றதா எங்களோட கோரிக்கையா இருக்கு. பார்ப்போம், அடுத்தடுத்து கூட்டம் போடுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம்.